ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா, மார்ட்டின் ஸ்கார்செஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் டேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து ஹாலிவுட் டேரக்டர். இவரோட வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸே வந்து இவர் எடுக்கிற படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பெட்டராக இருக்கும். நார்மலான கதையாக இருந்தால் கூட அது பெட்டராக டைரக்ட் பண்ணுவார். டைரக்ஷனுக்கு நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ வந்து யாரெல்லாம் டேரக்டர் ஆகணும்னு இந்தியாவில் மட்டும் ஹாலிவுட்டில் இருக்கிற இங்கிலீஷ் மேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரி குளோபலாகவே இஸ் ஏ பெஸ்ட் டேரக்டர். அப்போங்கும்போது டேரக்டர்லாம் யாரெல்லாம் வாங்கணும், அவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம சொல்லப்போனால் ஜிவிஎம்க்கு, லோகேக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய தமிழ் டேரக்டர்ஸ் கூட அவங்களோட ஃபேவரட் டேரக்டராக மார்ட்டின் ஸ்கார்செஸ் இருக்கார். அதனால தான் இந்த வீடியோ. அப்படி யார், லோகேஷ் கனகராஜ், ஜிவிஎம், இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒன் ஆஃப் த லிஸ்ட். இவங்களாம் வந்து என்னோடய பெட்டர் டேரக்டர்ஸ், அவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்க வித்தியாசமாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. மார்ட்டின் ஸ்கார்செஸ்ங்கிறவர் வந்து 17th நவம்பர் 1942 பிறகுறாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்லாம் இவருக்கு எப்படி சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, இவரால் வெளியே போய் விளையாட முடியாது. ஃபிசிக்கலாக வந்து இவர் அன்ஃபிட்டு. வெளியே போய் விளையாண்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, நிறையா சினிமாஸ் பார்க்குறாரு. அடிக்கடி சினிமா தேட்டர்ஸ் போகிறது, அதுலேருந்து ஸ்க்ரீன் ப்ளேவை பார்க்குறது, அதில் வந்து ஒரு அப்பயும் வந்து அவருக்கு என்னென்னா பெருசாக வந்து ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகணும், டைரக்டர் ஆகணும் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவரோட எய்ம் வந்து என்னவாக இருக்குன்னா, ஒரு கிறிஸ்டின்ஸ்லாம் அந்த ஃபாதராக இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு இங்கிலீஷ் மேனோட மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் மேன்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி வந்து ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு இருக்கும். எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸில் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவர் வந்து ஃபெயில் ஆகிறாரு. இவருக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது அவர் என்ன ஆகிறாருன்னா, அவர் வாய்ப்பு இல்லாதப்ப அவர் வந்து உடனே என்ன ஆகிறாருன்னா, டேரக்டர் தான் நம்மளோட எய்ம், அப்போ டேரக்டர் தான் போய் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் டேஸ் ஃபுல்லாக அவர் ஸ்பெண்ட் பண்ணி டைரக்ஷன்னு, சினிமாஸில் இப்படிலாம் வந்து போகிறது செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் ஃபாதர் ஆகணும்னு நினச்சாரு, முடியலை. அவருக்கு அதுக்கடுத்து தெரிஞ்ச விஷயமே ஒரு ஃபுட்பாலோ இதுவோ கிடையாது. பெருசாக படிப்புலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படிங்கிறது அவரோட அடுத்த சாய்ஸ் வந்து அவர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சினிமா. அப்போ சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அவர் முடிவெடுக்கிறாரு. அதனால தான் சினிமாவை பற்றி ரொம்பவே கற்றுக்கிட ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம காலேஜ்லாம் போனால் நிறைய பேர் வந்து ஏடி ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. மேபி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அப்படி இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் ஏடி ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருப்பாங்க. இந்த மாதிரி இவரும் வந்து கற்றுக்கிறாரு. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு. எங்கேயுமே அதிகமாக ஏடியெல்லாம் இருந்ததில்லை. அப்போ டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் எங்கேயுமே அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தது கிடையாது. அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸை வச்சு இவர் வாழ்ந்துக்கிட்டு ரொம்பவும் முன்னாடி. இப்போ தான் நம்ம அதை பற்றி கேள்வியே போகிறோம். இப்போ தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். அப்போயே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸை வச்சு அவர் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எடுக்கிறாரு. ஆஃப்டர் அவரோட காலேஜ் தேர்ட் இயர் முடிஞ்ச பின்னாடி, அவர் ஃபைனல் இயர் முடிஞ்ச பின்னாடி அவர் ஒரு படமும் டைரக்டும் பண்ணுறாரு. டைரக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக நல்லா தான் படம் வந்து ஓகே. ஆனால் வந்து எல்லோரும் புகழ்கிற அளவுக்கு அப்போ இருக்க டைரக்டர்ஸ் அளவுக்கு இல்லை. அப்போ வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருப்பாங்களா, அந்தளவுக்கு அந்த படத்தை எடுக்க முடியல அவரால். அப்போ அவர் வந்து ப்ராப்பராக டைரக்ஷன் கற்றுக்கணுங்கிறதுக்காக அதுக்கடுத்து எப்படி ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டார். ஒருத்தர் டைரக்டர் ஆன பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே ஆக மாட்டாங்க. ஆனால் மார்ட்டின் ஸ்கார்செஸ் வந்து ஆனார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாரு. 10 times வந்து எப்படி ப்ராப்பராக எடுத்து டைரக்ஷன் கற்றுக்கிட்டு அவர் மொத்தமாகவே 26 மூவிஸ் எடுக்கிறாரு. இல்லை, ஏற்கனவே ஒரு மூவி முடிஞ்சில், அடுத்தடுத்த 25 மூவிஸில் 10 மூவிஸ் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் அவுட் ஆகுது. அதில் ஒரு மூவி ஜெயிக்கவும் செய்யுது. இட்ஸ் 10 times. இஸ் 10 times இஸ் கிரேசி நம்பர். 10 times வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகுது. இப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்தம் எடுக்கிற படத்தில் ஒரு படம் 2 படம் போய் நாமினேட் ஆகிறது பெரிய விஷயம். உலகம் ஃபுல்லாகவே பெருசாக பேசுவாங்க ஆஸ்கரில் நாமினேட் பண்ணுறது. அதை பற்றி பெருசாக பேசும்போது 10 மூவிஸ் அவருக்கு ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகுது. அவரும் அதுக்கு அந்த ஒன் டைம் ஆஸ்கர் கிடச்சில அந்த படமும் அவர் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட் டைம் எடுத்த படம் கிடையாது. அது வந்து ஒரு ரீமேக் படம். அது வந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ண படம். சொல்லப்போனால் அந்த டேரக்டருக்கு கூட ஆஸ்கர் இல்லை. அந்த படத்தை ஃபஸ்ட்டு எழுதியிருப்பார்ல, டைரக்ஷன் பண்ணியிருப்பார்ல, அவர் கூட இல்லை. இவரோட டைரக்ஷனுக்காக தான் ஆஸ்காரே கிடச்சி. ஓகேவா? இவர் வந்து இவரோட பெஸ்ட்டு எஃபெக்டை அடிக்கடி அவரோட ஹார்ட் ஒர்க்கை நிறைய கொடுப்பார். என்டையர் பீரியட் ஆஃப் லைஃப்லேயே இவ்வளோ பெரிய டேரக்டர். ஆனால் அவர் வந்து எத்தனை படம் எடுத்திருக்காருன்னா 26 படம் தான் இருக்கார். ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளேயில் பெஸ்ட்டாக இருக்கிறவர், நிறைய எடிட் பண்ணுறவர். இவரோட ஸ்டார்டிங் கரியர்லாம் ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுப்பார். அடுத்து வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து எடிட்டராக சேர்ந்தார். அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கடுத்து இருந்தார்.
அடுத்து வந்து இவரோட பாசிட்டிவ், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இவ்வளோ வராரு. இவரோட பாசிட்டிவ்ஸில் வந்து இன்னொன்று என்னென்னா, மற்ற டைரக்ஷன் டீம்ஸோட மற்ற டேரக்டர்ஸோட எதனா ஸ்பெஷல்னா ஸ்டோரி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி போர்டுனா இப்போ அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வெளில அதிகமாக விளையாட முடியாதனால ஒன்று படம் பார்க்குறது, ட்ராப் பண்ணி ஒரு கதையை கூட கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஃபாரின்லலாம் வந்து அந்த மாதிரி வரைஞ்சிட்டு தான் வந்து படம் எடுப்பாங்க. இந்தியாவிலையுமே அதான், அது பேர் தான் ஸ்டோரி போர்ட். அந்த ஸ்டோரி போர்டெலாம் வந்து வரைய கற்றுக்குறாரு, அதை பெஸ்ட்டாகவும் பண்ணுறாரு. அது யார்கிட்டையுமே நம்பி கொடுக்கல, நீங்கள் இப்படி வரைங்க, இந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறவங்க நல்லா இருக்கும். ஆனால் அவரே உட்காந்து அந்த இதை ட்ராப் பண்ணுறாரு. இது வந்து அவரோட அந்த இதெல்லாம் வந்து எந்த டேரக்டரும் பண்ண மாட்டாங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம். அது இல்லாமல் இவர் வந்து அதிகமாக வந்து என்னென்னா ராபர்ட் டி நீரோ அப்படிங்கிற ஒரு ஆக்டரை பிலீவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய படங்கள் அவரை சம்மந்தமாக அவரை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு. அவரை ஃபேமஸ் ஆக்டர்னு சொன்னாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸில் அந்த மாதிரி நேரத்தில் அவர் ஃபேமஸ் ஆக்டர். அதுக்கு மேஜர் காரணமே இவர் தான், மார்ட்டின் ஸ்கார்சிஸ் தான். இவர் வந்து அம்மாவை கூட படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. அவங்க அம்மா வந்து படத்தில் நடிக்க, அவ்வளோ பெரிய டேரக்டர் ஆன பின்னாடி அவங்க அம்மாவை கூட படம் நடிக்க வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவர் எழுதின கதைகளை இவர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கொடுத்து நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு வந்து கொடுக்குற அந்த தன்மையும் இருந்திருக்கு. நான் தான் எல்லா படத்தையும் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மூவி வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூதர்களை பற்றி படம் எடுக்கும்போது ஒரு டேரக்டர் யூதராக இருக்கும்போது அவர் பெட்டராக கன்வே பண்ணுவார்னு அவருக்கு தோணி அவர்கிட்ட வந்து அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இவர் வந்து வெறும் புகழுக்காக ஓடாமல் நான் பண்ணுற ஜாப்பை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. இவரோட பீக் கரியராக இருக்கும்போது இவருக்கு ட்ரக் அடிக்டில் அவருக்கு நோய் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து எந்திரிச்சு வருவாராவே அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு ட்ரக் அடிக்டர். இதுலேருந்து என்ன கற்றுக்கணும், அவரோட லைஃப் ரொம்ப எல்லாத்துக்குமே எனக்கு லைஃப் வந்து கஷ்டமாக இருந்தால் தான் மேலே வர முடியும். ஏன்னா 10 டைம் ஆஸ்கார் நாமினேட் ஆகிருக்காரு, 1 டைம் ஜெயிச்சிருக்குன்னா வெறும் 26 படத்தில் மீன்ஸ் அப்போ 10 படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகுதுங்கிறது. அவரோட 16 படம் தான் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகலை, 10 படம் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு. இதோட பர்சன்டேஜ் வந்து சம்திங் 40 to 35% கிட்ட அவரோட படம் வந்து குட்டாக இருக்கும் அப்படின்னு 100க்கு. அப்படி இருக்கிற டேரக்டரும் ட்ரக்குங்கிற இதில் வந்து தப்பாக இருக்கார். இன்றைக்கி இந்த ட்ரக்குங்கிறதுனால அடிக்ட் ஆகி பாவம். அந்த மாதிரி இதோட பாசிட்டிவோடு நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து பாசிட்டிவ்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை வந்து நம்ம தெரிந்த கோர்ஸை பெட்டராக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டாரா, அதை விட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், மற்றதை விட்டுருவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.